ஹலோ காய்ஸ், வெல்கம் டு நிவேதாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஈஸியான டின்னர் ரெசிபி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. மேலும் வீடியோஸ் போட மோட்டிவேட்டிங்காக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். இதில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்க போகிறோம். இந்த கோதுமை மாவு கரெக்டாக 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு வரும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கரண்டி வச்சு கட்டிகள் இல்லாத மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. தோசை பேட்டர் கன்சிஸ்டன்சி வரணும். இந்த அளவுக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ மாவு நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இது கூட அடிஷ்னலாக ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறோம். கேஸ் ஸ்டவ்வில் ஒரு நான்ஸ்டிக் ஃப்ரை பேன் வச்சுக்கலாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாயிட்டக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு, கடலை பருப்பு சேர்த்துட்டு பருப்புலாம் நல்லா கலர் மாறிட்டக்கப்புறம் அரிஞ்சு வச்சுருந்த கறிவேப்பிலையும் 1 பச்சை மிளகாவையும் சேர்த்துடலாம். இது நல்லா வதக்கிட்டக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை சிறுவை நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துடலாம். நல்லா சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. வெங்காயம் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வரட்டும். அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ மசாலாலாம் சேர்க்க போகிறோம். 1 பிஞ்ச் அளவுக்கு மல்லித்தூள், 1 பிஞ்ச் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம். ஒரு பழுத்த தக்காளியாக பார்த்து சீடு இல்லாமல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. தக்காளி சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. நிறைய சேர்த்துட வேண்டாம். உப்பு சேர்த்துட்டு லேசாக வதக்கி விட்டால் போதும். தக்காளி ரொம்ப சாஃப்ட் ஆகணும்னு அவசியம் இல்லை. வதக்கி வச்சுருந்த மசாலாவை நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பேட்டரில் சேர்த்துடலாம். மாவில் சேர்த்துட்டக்கப்புறம் நல்லா கலந்து விட போகிறோம். கட்டிகள் இல்லாத மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்பு மட்டும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. மாவு ரெடி ஆகிடுச்சு. இதை இப்போ அடையாக ஊற்றிக்கலாம், இல்லைன்னா தோசையாக கூட ஊற்றி சாப்பிடலாம். கேஸ் ஸ்டவ்வில் ஒரு நான்ஸ்டிக் தவா வச்சுருக்கலாம். இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ஆயில் ப்ரஷ் வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுற போகிறேன். நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவை இதில் 1 கரண்டி அளவுக்கு எடுத்து லேசாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். எண்ணெய் மேலே மட்டும் ஊற்றிக்கோங்க, சைடில் ஊற்ற வேண்டாம். எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம். ஒரு பக்கம் நல்லா வெந்துடுச்சு, திருப்பி போட்டாச்சு. இன்னொரு பக்கமும் ஒரு 2 நிமிஷம் விட்டு எடுத்துக்கோங்க. இது நல்லா கிறிஸ்பியாக வேணும்னா இந்த மாதிரி எல்லாமே கிறிஸ்பியாக ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் ப்ரௌனாக ஊற்றிக்கோங்க, இன்னும் சாப்பிட நல்லாயிருக்கும். ரொம்பவே சுலபமாக செய்யக்கூடிய, டேஸ்டியாகவும் செய்யக்கூடிய டின்னர் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.